ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் கூட என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கார்த்தி இருக்காரு. ஸோ கார்த்தி ப்ரோ, என்ன வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஆல்டோ 800 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்டோ 800 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். புது வண்டி என்ன பார்க்கலான்னு ஐடியா இருக்கு? நான் பலேனோவும் டாடா பஞ்சும் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பலேனோவும் டாடா பஞ்சும் நல்ல ஐடியா தான். ஆனால் என்கிட்ட இதோ பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் இருக்கு. ஸோ ஹோண்டா அமேஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண தயாரா? கண்டிப்பாக போயிடலாம். ரைட், டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துடலாம் வாங்க. இதோ சாவி. என்ன சொல்றீங்க கார்த்தி? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர்லையும் சரி, செகண்ட் கியர்லையும் சரி, வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் இல்லை, எந்த ஒரு ஜெர்க்ஸும் இல்லை வண்டியில். வண்டி எப்பவுமே நல்லா சாஃப்டாக பூ போல் இருக்கு. பூ போல இருக்கு. ரைட்டு, வாங்க இதுக்கு மேலே மிதிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும். கார்த்தி, ஓட்டுங்கள். எப்படி இருக்கு இந்த ரோட்ல கார்த்தி? ரோட் கொஞ்சம் ரொம்ப பேடாக தான் இருக்கு. நான் ரோட கேட்கல, வண்டி கேட்டேன். வண்டி ரொம்ப நல்லா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ தூரம் ஒரு பேட் ரோட்ஸ்லையும் வந்து வண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. பட் இது ஹைவேஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல, இவ்வளோ சாஃப்டாக இருக்கிறனால. என்ன என்ஜின் தெரியும்ல? ஐவி டெக். எஸ், இதோ பாத்தியா கார்த்தி, இதுதான் லேன் வாட்ச் இண்டிகேட்டர். இந்த கேட்டகரியில் வேற எந்த வண்டிக்குமே இந்த லேன் வாட்ச் இண்டிகேட்டர் கொடுக்கவே இல்லை. லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயாச்சும் ஓவர்டேக் எடுக்கும் போது இல்லை க்ளோஸில் போகும்போது நமக்கு ஒரு பயம் இல்லாமல் எடுக்கலாம். இப்போயே பாருங்களேன், ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு ஒரு கேப் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்மளால் ஈஸியாக ஓவர்டேக் எடுக்க முடியுது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் தான். என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க கார்த்தி? நான் ஒரு 80s போயிட்டுருக்கேன். சூப்பர். எப்படி இருக்கு வண்டி? ஹை ஸ்பீடில் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. நல்லா கர்வி ரோட்ஸில் தான் போயிட்டுருக்கேன். எந்த ஒரு பாடி ரோலும் இல்லை, நல்லா நீட்டாகவே வண்டி பர்ஃபார்ம் பண்ணுது. பட் என்ன ஒரு விஷயம், கை கொஞ்சம் எனக்கு ஸ்வெட் ஆகும். ஒரு லெதர் ரேப் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்கலாம், அது இந்த வண்டியில் மிஸ்ஸிங். ப்ளஸ் ரொம்ப நேரமாக நானும் இந்த கையை ரிலாக்ஸ்டாக வச்சுக்க பார்த்துட்ருக்கேன். சென்டர் ஆம்ரெஸ்ட் இந்த வேரியண்ட்டில் கூட இல்லை, இது டாப் வேரியண்ட்டு. அதுதான் எடாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக கண்டிப்பாக எடாஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் பட் வண்டி கம்ப்ளீட்டாக இருக்கும்னு என்னோட ஒரு ஃபீல். கரெக்டு. ஸோ கார்த்தி ப்ரோ, எப்படி இருந்தது ஹோண்டா அமேஸ்? ஸோ இது வரைக்கும் நல்லா ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். ஓட்டின வரைக்கும் வந்து சஸ்பென்ஷன் நான் உண்மையாக சொல்லி ஆகணும். வண்டியில் சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட் அதுவும் சொல்லி ஆகணும். வண்டியில் சீட்டிங் கம்ஃபர்ட் உண்மையிலே தி பெஸ்ட்னு தான் சொல்லி ஆகணும். சூப்பர். இது தவிர இன்னொரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட் என்னன்னா, 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டட் வண்டி இது. அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பேக்ட் அண்ட் கேட்டகரியிலேயே எடாஸ் தரக்கூடிய ஒரே வண்டி இதுதான். ஹோண்டா அமேஸ் நீங்கள் யாராவது வச்சிருக்கீங்களா? கேட்டு கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.